போதைப்பொருள் பயன்படுத்தின வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் ஸ்ரீகாந்தோட மொபைலை செக் பண்ணி பார்த்துட்டு, அவரு கடைசியா போதைப்பொருள் சம்மந்தமா யார்ட்ட பேசியிருக்காரு, இல்ல இவருக்கு யாராவது கால் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாரி எக்கச்சக்கமான விசாரணைய போலீஸார் செஞ்சிருக்காங்க. போதைப்பொருள் பயன்படுத்தினது மருத்துவ பரிசோதனையிலிருந்து உறுதிப்படுத்ததுக்கு அப்புறம் தான் நடிகர் ஸ்ரீகாந்த போலீஸார் கைது செஞ்சாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பிரபலமான கட்சி நிர்வாகி ஒருத்தவரு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் பார்ல நடந்த அடிதடி வழக்குல கைது செய்யப்பட்டாரு. அவரோட செல்போனை வாங்கி செக் பண்ண போலீஸார், அதுல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்களை செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த நிர்வாகி கிட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் வாங்கினதா தகவல் கிடைச்சிருக்குதாம். அந்த நிர்வாகியை கைது செஞ்ச போலீசார் இதை பத்தி விசாரணை செஞ்சிருக்காங்க. இதுல அந்த நபர் கிட்ட ஸ்ரீகாந்த் அடிக்கடி போதைப்பொருள் வாங்கினதாகவும் அதை பத்தி பேசின விஷயங்களும் அதுல பதிவாயிருக்குது. அந்த அடிப்படையில தான் நேற்று காலையில 8 மணி அளவில் ஸ்ரீகாந்த போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நுங்கம்பாக்கத்தில் கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. முதல் கட்டமா ஸ்ரீகாந்த் கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற விதமா அறிவியல் பூர்வமா ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட ரத்த மாதிரிகளை எடுத்துட்டு போயிட்டு ஆய்வு செஞ்சு பார்த்திருக்காங்க. அந்த ஆய்வு முடிவுல தான் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்துறது உறுதியாயிருக்குது. அதை விட முக்கியமானது 40 முறைக்கு மேல கொக்கைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதைப் பொருள் அவர் வாங்கியிருக்காரு. நடிகர் ஸ்ரீகாந்த் அந்த ஒரு நபர்கிட்ட போதைப் பொருளை 1 கிராமம் 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்காராம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 4,72,000 அவர் டிரான்சாக்ஷன் பண்ணி அதை வாங்கியிருக்காரு. அதை விட முக்கியமானது எந்தெந்த நபர்கிட்ட ஒரு போதைப் பொருளை வாங்கினார் அப்படிங்கிற மாதிரியும், இவரை மாதிரியே வேற ஏதாவது போதைப் பொருளை விற்கக்கூடியவங்க இருக்காங்களா, அவங்களை கண்டுபிடிச்சு சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் ஸ்ரீகாந்த் மொபைலை செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவரோட கம்ப்ளீட்டான கால் ஹிஸ்டரி வெளில வந்திருக்குது. அதுல போதைப் பொருள் சம்பந்தமா இவர் பேசின எக்கச்சக்கமான ஆடியோஸும் எக்கச்சக்கமான வாட்ஸ்அப் மெசேஜும் ரெக்கவர் ஆயிருக்குதான். அதுல தான் ஸ்ரீகாந்த் வசமா மாட்டியிருக்காரு. இவர் ஒரு முறை எவ்வளவு பணம் அனுப்பியிருக்காரு, அது சம்பந்தமா என்ன ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருக்காரு, வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காரு, என்ன கால் பேசியிருக்காரு முதற்கொண்டு போலீசார் ரெக்கவர் பண்ணி எடுத்திருக்காங்க. இவருக்கு இந்த ஒரு நபர் மட்டும் தான் சப்ளை பண்றாரா, இல்ல வேற யார் யாரெல்லாம் இவருக்கு போதைப் பொருள் சொல்லக்கூடிய அந்த கொக்கைனை சப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் எக்கச்சக்கமான விசாரணை நடத்தப்பட்டு இன்னும் 2-3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸ்ரீகாந்த் மாதிரியே இன்னும் சில நடிகர்களுக்கும் இந்த போதைப் பொருள் பயன்படுத்துறதுல தொடர்பு இருக்குங்கிற மாதிரியும் அவரோட பெயர் பட்டியல் கூடிய சீக்கிரம் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் போலீசார் தரப்புல இப்போதைக்கு வெளிவந்திருக்குது. அதை விட முக்கியமானது ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீகாந்துக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கு. சொல்ல போனா அடுத்த ஒரு 10 நாட்களுக்கு அவர் சிறையில தான் இருக்க போறாரு. எக்மோர் கோர்ட்ல இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி ஸ்ரீகாந்துக்கு முதல் வகுப்பு சிறை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், ஜூலை 7ஆம் தேதி மறுபடியும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் அப்படிங்கிற தான் தீர்ப்பு வழங்கியிருக்காரு. போதைப் பொருள் பயன்படுத்தினது உறுதியாயிருக்கு. இதுக்கு ஸ்ரீகாந்துக்கு தண்டனை எதுவும் கிடைக்குமா, அப்படி கிடைச்சா என்ன விதமான சிறை தண்டனை கிடைக்குங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பரபரப்பு இப்ப தமிழ் மாவட்டத்தில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில ஸ்ரீகாந்தோட இந்த போன் கால் அப்புறம் இந்த வாட்ஸ்அப் மெசேஜும் இன்னும் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.